அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, அல்லாஹ்வுடைய அருள் கொண்டு சுபகுடைய தொழுகையை தொழுது முடித்து அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தபாரக் வ தஆலா இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே நம்மை படைத்திருக்கிறார். நாம் வாழுவதற்காக எல்லா வகையான ரிசுக்குகளையும் அல்லாஹ் படைத்திருக்கிறார். அதாவது அல்லாஹ் படைத்த ரிசுக்கை நம்மளுடைய வாழ்க்கைக்காக தேடப் போகிறோமே தவிர யாரும் தயாரிக்க போகிறோமா என்றால் யாரும் தயாரிக்க போவதில்லை. நம்மளுடைய ரிசுக்கை நம்மளை படைப்பதற்கு முன்னாலேயே அல்லாஹ் படைத்து விட்டார். ஏன்னா ஆகையினால் அல்லாஹ் படைத்து படைத்து இருக்கிறார். பிறந்தது ஓர் இடமாக இருக்கலாம், வளர்ந்தது ஓர் இடமாக இருக்கலாம், வாழ்வது ஓர் இடமாக இருக்கலாம், வாழ்வாதாரத்தை தேடுவது ஒரு இடமாக இருக்கலாம், எங்கு வேண்டுமென்றாலும் இருக்கலாம். ஆனால் நமக்கு தேவையான எந்த ரிசுக்காக இருந்தாலும் நாம் படைக்கப் போவது கிடையாது, தேடத்தான் போகிறோம். அதே நேரத்தில் அன்பிற்குரியவர்களே, நாம் தேடுகின்றோம். நாம் தேடக்கூடிய எந்த ரிசுக்காவது நமக்கு எளிதான முறையிலே கிடைக்கிறதா? ரிசுக்குடா எல்லாத்தையும் சொல்லாங்க, சாப்பிடக்கூடியதுதான் ரிசுக்கு அல்ல. நாம் நினைக்கக்கூடிய காரியங்கள் அது ஒரு நியமத்து. நம் பிள்ளைகளுக்கு நினைக்கக்கூடிய காரியங்கள் அது ஒரு நியமத்து. நம்மளுடைய மனைவி மக்களுக்கு நமக்கு தேடக்கூடிய காரியங்கள் அது ஒரு நியமத்து. அன்பிற்குரிய உதாரணமாக படிப்பு, உதாரணமாக ஒரு ஆண் மகனுக்கு பெண், உதாரணமாக ஒரு பெண்ணுக்கு ஆண், உதாரணமாக தொழிலின் மூலமாக தொழிலின் மூலமாக பொருளாதாரம், உழைப்பின் மூலமாக உடம்புக்கு ஆரோக்கியம், இது பூராமே ரிசுக்கு தாங்க. ஆனால் நமக்கு படைக்கப்பட்ட ரிசுக்கு என்ன செய்கின்றதா? நாம் தேடுகின்ற நேரத்தில் கிடைக்குகிறதா என்றால் கேள்விக்குறியாகத்தான் இருக்குகிறது. அன்றுக்குரிய அருமை பெருமக்களே, யாருக்கு கேள்விக்குறியா இருக்கலாம் தெரியுமா? இறைவணக்கம் இல்லாதவனுக்கு கேள்விக்குறியா இருக்கலாம். நெத்தி சஜிதா செய்யாத மனிதனுக்கு கேள்விக்குறியா இருக்கலாம். நெத்தி சஜிதா செய்யக்கூடிய மனிதனுக்கும் கேள்விக்குறியாகத்தானே இருக்குகிறது. இப்போ நம்மளே இங்கே உட்கார்ந்துருக்கோம், ஒரு 20 பேர் உட்கார்ந்துருக்கோம். நம்மளுடைய எல்லா காரியமும் நினைத்த நேரத்தில் நடக்குகிறதா? அன்பிற்குரியவர்களே, நினைத்த மாதிரி நடக்குகிறதா? எண்ணி பாருங்கள். நாம் நெத்தி சஜிதா செய்கின்றோம். நெத்தி சஜிதா செய்கின்றோம் என்றால் நம்மளுடைய காரியங்கள் நடத்த வேண்டும் அல்லவா? அல்லாஹ்வே சொல்றான், என்னை நீங்கள் இபாதத்து செய்தால், என் பக்கம் நெருங்கி வந்தால், அதாவது என்னை நினைத்தாலே உங்கள் பக்கம் நான் வருவதற்கு தயாராகிறேன். என்னின் பக்கம் என்ன செய்தால், எட்டு வைத்தால் உங்களின்பால் நடந்து வருகின்றேன். என்னின்பால் நடந்து வந்தால் உங்களின்பால் ஓடி வருகிறேன். என்னின்பால் ஓடி வந்தால் உங்களின்பால் பறந்து வருகின்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அல்லாஹ் நம்மளுடைய தேவையை நிறைவேற்ற மாட்டுகின்றான். ஏன் நிறைவேற மாட்டுகிறது? தொழிலிலே பிரச்சனை எதற்காக வருகிறது? பிள்ளைகள் படிப்பில் எதற்காக பிரச்சனை வருகிறது? மனைவி மக்களுக்கு நோய் தொடர்படியாக எதற்காக வருகிறது? சிந்திக்கணுமா வேணாமாங்க? தொழுகையாளிகளுக்கு எல்லாம் நிறைவேற வேண்டுமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சஹாபாக்கள் கேட்கிறார்கள், ரிஸ்க்கு விஸ்தீரணம் அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. உடலுக்கு தேவையானது, உயிருக்கு தேவையானது, வாழ்க்கைக்கு தேவையானது, மனைவி மக்களுக்கு தேவையானது, உலகத்திற்கு தேவையானது எல்லாம் விஸ்தீரணமாக கிடைக்கணும், கஷ்டம் இல்லாமல் கிடைக்கணும். நாங்களும் சாப்பிட்டு அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும். அதுக்கு என்ன வழின்னு கேட்குறாங்க. அதுக்கு என்ன வழி இருக்குகிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மூமினுக்கு கவலை வரக்கூடாதுங்க. தொழுகக்கூடிய மூமினுக்கு கவலை வரக்கூடாது, கஷ்டம் வரக்கூடாது, நஷ்டம் வரக்கூடாது. அதாவது இதுவெல்லாம் வரவே கூடாதுங்க. இப்படி வாழுவதற்கு என்ன வழி? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க, அதுக்கு 4 வழி இருக்குது. அதற்கு 4 வழி இருக்குகிறது. உதாரணமாகவேங்க, உடம்புல என்ன வலி வரட்டும், உடம்புல என்ன பலகீனம் ஏற்படட்டும், உடம்புல என்ன இயலாமை ஏற்படட்டும், நம்ம என்ன செய்யறோம்? எதுக்கு எடுத்தாலும் மாத்திரையை தான் தேடுறோம். நமக்கு தேடினான்னு பரவாயில்ல, பச்சிலம் குழந்தைகளுக்கு கூட மாத்திரை வாங்கி ஊற்றி விடுறோம். வாலிப பயிலுக்கு சத்து மாத்திரை சாப்பிட்றேன். இவன் பொண்டாட்டி கட்டி பொண்டாட்டி இடத்திலே உறவாடி குழந்தையை பெற்று என்னாண்டு வளர்ப்பேன். எல்லாம் எண்ணி பாருங்க. பெருமானிடத்திலே சகாபாக்கள் கேட்டாங்கள், உடம்புல உள்ள பலகீனத்தை போக்குவது எப்படி, இயலாமையை போக்குவது எப்படி, சோம்பலை போக்குவது எப்படி? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
நீ ஒன்றுமே செய்ய தேவையில்லை, எந்த இதுவும் எடுத்துக்கிற தேவையில்லை. படுக்குகிற பொழுது அவுது பில்லா பிஸ்மில்லா சொல்லி உனது வலக்கரத்தை உன் வலது தலையின்பால் வைத்து உன்னுடைய 2 கால்களையும் மடக்கி வலதுபுறமாக திரும்பி படு. இப்படியே படுத்துக்கொண்டே தேவையில்லை இல்லை. ஒரு அரை மணி நேரம் படுத்துக்கிற, 10 நிமிஷம் படுத்துக்கிற, உன் உடம்பிலே உண்டான சோம்பேறித்தனம் போயிடும், இயலாமை போயிடும், உடம்பிலே உண்டான எல்லாமே போயிடும். நீ தூங்கிய பின்னால் தானாகவே அல்லாஹ் உன் இஷ்டத்திற்கு படுக்க வைத்து விடுவான் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நம்ம இந்த உடம்பு வலி, கை கால் வலி, என்ன இயலாம பலகீனத்துக்கே மாத்திரை சாப்பிட்றோமா இல்லையா? இரத்தத்தில் பலகீனம் ஏற்பட்டால் மாத்திரை சாப்பிடலாம், அல்லாஹ் வேணான்னு சொல்லலாம். சதையிலே ஏற்படக்கூடிய பலகீனத்திற்கு மாத்திரை சாப்பிடுகிறோம். அன்பிற்குரிய அருமை பெருமக்கள், எண்ணி பாருங்கள். அனஸ் ரலியல்லாஹு தஆலா 119 வருஷம் உலகத்தில் வாழ்ந்தார்கள். 2 வருஷம் நோன்பு வைக்கல, கஃபாரா கொடுத்தாங்க. 117 வருஷம் நோன்பு வச்சாங்களே. இன்னைக்கு நமக்கு 50 வயசுல நோன்பு வைக்க முடியலைங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரிஸ்க் விஸ்தீர்ணமாக வேணுமையானால் 4 வழி இருக்கு, செய்யறது தான் கஷ்டம்தான், செய்யறது தான் கஷ்டம்தான். சகாபாக்கள் சொன்னாங்க, நீங்க செய்யறங்கல்ல, உங்களோடு சேர்ந்து ஏன் நாங்கள் செய்ய முடியாது? பூவோடு சேர்ந்து ஏன் நார் மணக்க முடியாது? கண்ணோடு சேர்ந்து இமை என்ன ஏன் செய்ய முடியும்? கண்ணியம் பெற முடியாது. உடலோடு சேர்ந்து ஆடை ஏன் கண்ணியம் பெற முடியாது? சதையோடு சேர்ந்து நெகம் ஏன் கண்ணியம் பெற முடியாது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது விஷயத்தை அழகா சொன்னாங்க. சுபஹ் தொழுகைக்கு எந்திரிக்கிறங்கள்ல பாங்கு சொல்லும் போது எந்திரிப்பாங்க, அதற்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னால் எழுந்திரியுங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதாவதுங்க, படுத்து கிடக்கக்கூடிய பிள்ளைக்கு தவக்கிறதுக்கு தான் வழி சொல்லி தரணும், அது கூட சொல்லக்கூடாது, உட்கார்றதுக்கு வழி சொல்லி தரணும், அதற்கு பின்னால் தான் தவப்பதற்கு வழி சொல்லி தரணும். புரியுதுங்களா? 10 நிமிஷத்துக்கு சுபுவுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னால் எந்திரிங்கன்னாங்க. என்ன செய்யினாங்க? ஒளி செய்து விட்டு 2 ரகாத்து தஹஜ்ஜுத் தொழுகையை தொழுங்க. முதல் 2 ரகாத்தை தொழுது பழகுங்க. அதிலே இன்பம் கிடைத்தால் ஃபஸிது ஸலாத தஹஜ்ஜத, 2 ரகாயத்தில் இன்பம் கிடைத்தால், பலன் கிடைத்தால், உலக வாழ்க்கையில் பரவசம் கிடைத்தால் தஹஜ்ஜுத் தொழுகையை அதிகமாக்கி கொள்ளுங்க. அல்லாஹ் தஹஜ்ஜத்தை பற்றி குர்ஆன்ல சொல்றாங்க. 15வது சூரை எடுத்து பாருங்களேன். அல்லாஹ் சொல்றான், வத்தஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத்தன் லக்க, தஹஜ்ஜத் தொழுகை உங்களுக்கு ஃபர்லு கிடையாது, நஃபிலாகத்தான் ஆக்கி இருக்கிறேன். அசா யபாசக ரப்புக மகாமம் மஹமூதா, அந்த தஹஜ்ஜத் தொழுகையை நீங்கள் தொழுவதால் என்ன கிடைக்கும் தெரியுமா? உலகத்திலும் புகழப்படுவீர்கள். உலகத்தில் யாருங்க புகழப்படுவா? கண்ணியமாக வாழக்கூடியவன் தானே புகழப்படுவேன். உலகத்திலும் புகழப்படுவீர்கள். நாளை கியாமத்து நாளிலும் என்ன செய்யப்படுவீர்கள்? புகழப்படக்கூடிய இடத்திலே நீங்கள் எழுப்பப்படுவீர்கள். புகழப்படக்கூடிய இடத்திலே நீங்கள் எழுப்பப்படுவீர்கள். புகழப்படக்கூடிய இடம்னா என்ன இடம்? கியாமத்து எங்கே நடக்கும்? மக்கா மதீனாவிலே நடக்கும்னு சொல்லப்படும். அந்த மக்கா மதீனாவிலேயே புகழப்படக்கூடிய இடம் எது? காபத்துல்லா போலப்படக்கூடிய இடம். மஸ்ஜிதே முனவ்வரா மதீனாவிலே உள்ள பள்ளிவாசல் புகழப்படக்கூடிய இடம். அந்த 2க்கு மத்தியில் உள்ள 450 கிலோமீட்டர் புகழப்படக்கூடிய இடமா? நீ தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுதால் என்ன புகழப்படக்கூடிய இடமாகிய மக்காவிலே எழுப்பப்படும், காபத்துல்லாவிலே எழுப்பப்படுவாய், மதீனா முனவ்வராவிலே எழுப்பப்படுவாய். அன்பிற்குரியவர்களை, ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். நல்ல மனிதர்கள் இறந்து போய்விட்டால், அவர் முஸ்லீமாக இருக்கட்டும், காஃபிராக இருக்கட்டும், முனாஃபிக்காக இருக்கட்டும், முஷ்ரிக்காக இருக்கட்டும், நல்ல திறமை உள்ளவர்கள் இறந்து போய்விட்டால் நல்லவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? அவர்களை எரிக்கப்படுவதை விரும்ப மாட்டார்கள். நல்லவர்கள் இறந்து போய்விட்டால் உலகத்தில் வாழக்கூடிய நல்ல அறிவுள்ளவர்கள் அந்த மௌத்தான மையத்தை எரிக்கப்படுவதை விரும்ப மாட்டார்கள். அது யாரா இருக்கட்டும். ஏன்னு கேட்குறாங்களா? எரிக்கப்பட்டால் அது ஒன்றுமில்லாமல் போயிடும். அதே நேரத்திலே மண்ணிலே புதைக்கப்பட்டால் அவருடைய உடம்பிலே உண்டான உதிரங்கள் எல்லாம் பூமிக்குள் இறங்கும்.
அந்த பூமிக்குள் இறங்கக்கூடிய உதிரங்கள் தண்ணீரிலே போய் என்ன செய்யும்? கலக்கும். அந்த தண்ணீர் எங்கெங்கெல்லாம் பரவுகின்றதோ அந்த தண்ணீரை யாரெல்லாம் அனுபவிக்கின்றார்களோ அவருக்கெல்லாம் அவருடைய சக்தி போய் சேரும். உண்மையா இல்லையா? நல்லா சிந்திக்கணுங்க. குர்ஆனை சிந்திக்கிறது தான் குர்ஆன். புரியுதுங்களா? சிந்திக்கிறது தான் குர்ஆன். ஆகையினால் நல்ல மனிதர்கள் சொல்லுவார்கள், நல்லவர்கள் எரிக்கப்பட்டால் அது சாபம், நல்லவர்கள் புதைக்கப்பட்டால் உலகத்தில் வாழக்கூடியவர்களுக்கு வாழ்வாதாரம். அவர்களுடைய உடம்பிலே உண்டான சக்தி எல்லாம் தண்ணீரிலே இறங்கி மண்ணிலே இறங்கி அது பயிராக உருவாகி அது மற்றவர்கள் அதை சாப்பிடுகிற பொழுது, குடிக்குகிற பொழுது அந்த சக்தி உலகத்தில் வாழக்கூடியவர்களுக்கு வந்து சேருகிற பொழுது அந்த இறந்து போன நல்லவர்களுடைய அறிவு, ஆன்மீகம், ஆற்றல் எங்கே வந்து சேரும்? உலகத்தில் வாழக்கூடியவர்களுக்கு வந்து சேரும். அன்பிற்குரிய அருமை பெருமக்கள், ஆகையினால் தான் சொல்லுவார்கள், நல்லவர்கள் எரிக்கப்படக்கூடாது, திறமையுள்ளவர்கள் இறந்து போய்விட்டால் எரிக்கப்படக்கூடாது. அதே மாதிரி தான் ஃபர்லு தொழுகை கட்டாய கடமை, தஹஜ்ஜுத் தொழுகை கட்டாய கடமை இல்லை. ஆனால் சாப்பாட்டுக்கு 3வது தொட்டுக்குறை இருந்தா எப்படி ருசியாக இருக்குமோ அதே மாதிரி ஃபர்லுக்கு அலங்காரத்தை உருவாக்கக்கூடிய தஹஜ்ஜுத் தொழுகை. ஆகையினால் தான் பெரியார்கள் சொன்னாங்க, ஆரம்பத்தில் கஷ்டப்படாதத்தான் 10 நிமிஷத்துக்கு முன்னால ஒளிச்சை, 5 நிமிஷம் ஒளிச்சை எடுத்துக்க, 5 நிமிஷத்தில் 2 ரக்காத் தஹஜ்ஜுத் தொழு. தஹஜ்ஜுத் தொழுது பழகு, தொழுது பார். முதல்ல மன நிம்மதி கிடைக்கும், பண நிம்மதி அடுத்து கிடைக்கும், வாழ்க்கையிலே வளம் கிடைக்கும் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க. ரிஸ்கை அதிகமாக்கக்கூடிய விஷயங்களின் நாளில் முதலாவது தஹஜ்ஜுத் தொழுகை. 2வது விஷயம் என்ன? இன்ஷா அல்லாஹ் அடுத்த நாளை தெரிஞ்சுக்கலாம். ஆகையினால் என்ன செய்யணும்? ஏன்னா உடம்பையும் உயிரையும் உடம்பிலே உண்டான உறுப்புகளையும் அல்லாஹ் உலகத்தில் கொடுத்து விட்டார். அதை பாதுகாப்பது அவசியம். இந்த உலகத்தை விட்டு வேகமாக போகிறது அவசியம் இல்லை. பிள்ளைகள் வாழணும், பிள்ளைகளை உருவாக்கணும், பிள்ளைகளை வாழ வைக்கணும், பிள்ளைகள் உயர்ந்த இடத்திலே உட்கார்ந்து இருக்கணும். அதை பார்த்து உடல் சந்தோஷப்படணும், எத்த உயிர் சந்தோஷப்படணும், நாம் ஆன்மா சந்தோஷப்படணும், பிள்ளைகளுடைய சம்பாத்தியத்தை சாப்பிடணும். நாளைக்கு அல்லாஹ் எல்லாத்தையும் கேட்பான், உன் பிள்ளையை எப்படி விட்டு விட்டு வந்தான்னு கேட்பான். பதில் சொல்லணுமா இல்லையா? எண்ணி பாருங்கள் அன்பிற்குரிய அருமை பெருமக்கள், நன்றாக எண்ணி பாருங்கள். அதையினால என்ன செய்யணும்? நம்மளை கொஞ்சம் அல்லாவுக்காக தியாகம் பண்ணோம்டா அல்லாஹ் நமக்காக முழுமையாக தியாகம் பண்ணுவார்கள். ஆக அல்லாஹு தபாரக் வ தஆலா உலகத்தில் நீண்ட காலம் வாழ்ந்து அந்த நீண்ட கால வாழ்க்கையிலே இறைவனுடைய அன்பை பெற்று எல்லாருக்கும் அதிகமாக சம்பாதித்து நாமும் சாப்பிட்டு மற்றவர்களுக்கும் கொடுத்து அடுத்தவருடைய சாபத்துக்கு ஆளாகாம, அடுத்தவருடைய கோபத்திற்கு ஆளாகாம நல்லவராக வாழக்கூடிய பாக்கியத்தை வல்லநாயன் ரப்பு தஆலா உங்களுக்கும் எனக்கும் இந்நாளல்ல எந்நாளும் நிரந்தரமாக தந்து அருள் புரிவானாக. வாகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனா வ கினா அதாபன்னார். வ ஸல்லி அலா நபி சய்யிதினா வ நபீனா மௌலானா முஹம்மதி வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.